ஹலோ. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? யாரு பிடிக்கிறதுக்காக போராட்டத்துக்கு போற? மக்கு, இன்னும் 10 நாளைக்கு உன்னை பார்க்க போறது இல்ல. இனிமேதான் போராட்டமே நடக்க போகுது. இந்த மனசு இருக்கே மனசு, அது இங்கே இருந்து உன்னையே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுது. ஆனா இந்த உடம்பு உன்னை விட்டு தூரம் போக போகுது. இந்த மனசுக்கு உடம்புக்கு நடக்க போற போராட்டம் தான் 3வது உலக போர். அப்படின்னா 10 நாள் உன்னை பார்க்கவே முடியாதா? டியூப்லைட், இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? 10 நாள்ல கேம்ப் முடிஞ்ச உடனே உன்னை பாக்குறதுக்கு நானே தேடி வருவேன். சீக்கிரமா வரலனா என்ன பார்க்கவே முடியாது. ஏன், எங்க போற? யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவேன். அப்பா, ஒரு வழியா தொல்லை விட்டதுன்னு வேற ஒரு பொண்ணை சந்தோஷமா தேடிடுவேன். அதான் நடக்காது. நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு உருவத்துல எல்லாம் உங்களை வந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பேன். சரி சரி, பயமுத்தாத. நான் அங்கிருந்து சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா, உனக்கு அங்கிருந்து என்ன வேணும் சொல்லு. சரி, ஒரு மஞ்சள் கயிறு, பூ மாலை, குத்து விளக்கு, ஒரு பட்டு புடவை, கொஞ்சம் மல்லிகைப்பூ, கை நிறைய வளையல். ஏதான ஒண்ணு தானே கேட்க சொன்னேன். சரி, இதெல்லாம் எதுக்கு? இனிமேலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஐயோ, ஏன்? கல்யாணத்துக்கு. ब्रेक सही बनपा। क्या साहब? अरे ब्रेक ठीक नहीं है, ठीक करो, मैं अभी आता। अच्छा साहब. Hey, அனுகுண்டு, how are you? எப்போ வந்த? இப்பதான் நீ கேட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? இது பாரு, நீ உடனே புறப்பட்டு நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்குல்ல டெலிபோன் பூத், அங்க வந்துரு. இப்ப எப்படி வர முடியும்? இது எப்படி வர முடியுமா? இது பாரு, நீ மட்டும் இங்க பார்க்க வரல, இன்னும் 10 நாளைக்கு என்ன பார்க்கவே முடியாது. விளையாடாத மனோ. நான் விளையாடலமா, ரொம்ப சீரியஸா சொல்றேன். உள்ளூர்ல இருந்துகிட்டே 10 நாளைக்கு உன்னை பார்க்க மாட்டேன். ஐயோ, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேனே. 1 2 3. என்ன நீ விளையாடுறியா? 100 எண்றதுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? 4 5 6. ஓகே, நான் வர்றேன். अरे ब्रेक टेक नहीं, ब्रेक टेक नहीं. மச்சான், மனோகரனுக்கு வேற பொண்ணு பிடிக்காம போனதுக்கு காரணம் இப்பதான்டா தெரியுது. அவன் இன்னும் கஸ்தூரிய மறக்கலைன்னு நல்லா புரியுது. இதுக்கு என்ன ஒரு பிளான் பண்றேன். கஸ்தூரியோட புனர்ஜென்மம் தான் இந்த கல்யாணின்னு நம்ம பையனை நம்ப வைக்கணும். ஆமா, இது வரைக்கும் பெருசா கழிச்சுட்ட. ஏய், நீ சொன்ன மாதிரி லெட்டரா வாங்கி அனுப்பிச்சோம், என்னாச்சு?
கார்டு கவர் வாங்கின செலவு தான் மிச்சம். அதுக்கு தம்மாவது வாங்கி அடிச்சிருந்திருக்கலாம். இந்த லெட்டருக்கெல்லாம் பயங்கர ஆள்லடா அவன். இது வரைக்கும் பிடி இல்லாம இருந்துச்சுடா. இப்பதான் ஆதாரமே கிடைச்சிருக்கு. இதை வச்சு கல்யாணிங்கிற காய நகர்த்தினா நம்ம பையன் விழுந்துதான் ஆகணும். மச்சான் பெரிய வம்புல போய் முடியும்டா. ஆமா, இப்ப நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறோம், ஹாயா தூங்குறோம். இந்த நிம்மதியை கெடுத்துருவியே நீ. ஏண்டா அவங்க நம்ம நிம்மதியை கெடுத்ததெல்லாம் மறந்துட்டியா? நம்ம 3 பேரையும் போலீஸ்ல மாட்ட வச்ச அந்த கிழவன் அவன் பொண்ணு கல்யாணி ஏன் மனோகரே சும்மா விடக்கூடாது? ஏய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லண்டா. நம்ம பையனையும் அந்த பொண்ணையும் காதல் பண்ண வைக்கிறோம். அது உச்சகட்டத்தை அடையும் போது முறியடிக்கிறோம். அந்த பொண்ணு அந்த வேதனையில் வெளியே தலை காட்டவே கூடாதா? எவனுமே அவளை கல்யாணம் பண்ணி கூடாது. அதுக்கப்புறம் அந்த கிழமை நம்ம கிட்ட வந்து அப்பா என் பொண்ணுக்கு வாழ்வு கொடு, பொண்ணுக்கு வாழ்வு கொடுன்னு காலை விழுந்து கதறி அழணும். என்னடா இது, ஃப்ரெண்டா இருந்தா திடீர்னு சினிமா வில்லன் மாதிரி ஆரம்பிச்சிட்டான். ஏய், நடக்கக்கூடிய காரியமா சொல்லு. நடக்கும்டா, நடத்தி காட்டுறேன். ஏய், அவன் வரான். ஏய், அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குடா. கொடு கொடு. இன்னைக்கு தான் நினைச்சேன் அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வரல, என்ன கொடு. லெட்டர் உங்க அம்மாட்ட இருந்து வரல. அம்மா ட்ரெஸ் ஏதோ கல்யாணின்னு போட்டிருந்ததே. கல்யாண்? அதான்டா அவன் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடிச்ச அந்த பொண்ணா இருக்குமோ என்னவோ. மை டியர் மனோகர், ஸ்கூல்ல நடந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். தவறு என்னோட தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்குள்ள கொஞ்ச நாளா வேற ஒரு ஜீவன் வந்து அடைஞ்சுக்கிட்டது போலவும், அந்த ஜீவன் எந்த நேரமும் உங்களையே நினைச்சுக்கிட்டீருன்னு சொல்றது போலவும் உணர்றேன். நம்ம காதல் விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா வீட்டுல பெரிய தகராறு ஏற்படும். அதனால எனக்கு உடனே வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா உங்களை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். உடனே தற்கொலை பண்ணிக்குவேன். அந்த அளவுக்கு போகாம இருக்கத்தா உங்களை சந்திக்க வேண்டாம்னு சொல்றேன். என்றும் அன்புடன் கல்யாணி. அந்த லெட்டர் பிரிச்சு படி பதில் எழுதணும். அன்புள்ள கல்யாணிக்கு உன் கடிதம் கண்டேன், விவரம் அறிந்தேன். நீ என்னை பற்றி அதிகமாக கற்பனை பண்ணியிருக்கின்றாய். ஏற்கனவே நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். அவளை பறிகொடுத்ததினால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் இன்னொரு பாதிப்பை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை. இந்த விஷயத்தில் நீ நன்றாக யோசித்து ஒரு முடிவெடு. இப்படிக்கு மனோகர். பையன் நம்ம வலையில விழுந்துட்டான். இனிமே ட்ராக் மாறாம கொண்டு போகணும். அப்போதான் நம்ம போட்ட திட்டம் சக்சஸ் ஆகும். இப்ப பதிலுக்கு கல்யாணி லெட்டர் எழுதுறா. ஏய், சொல்றேன் எழுது. பிரியமுள்ள மனோகருக்கு படத்துல புது ஹீரோயின், புது பாடகை தான் பாட வைக்கணும்னு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாரு. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட டூயட் பாடலாம். நல்ல குரல் வடிவத்தோட அருமையான பாட்டு. எல்லாரையும் அஸ்திரா மாதிரி பாடு பார்க்கலாம். என்னடா கல்யாணிக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கியா? இருக்கே. ஆனா இதை நானே அவகிட்ட கொடுக்க போறேன். நான் கொடுக்கறதுனால வானம் ஒண்ணும் இடிஞ்சு விழுந்துற போறது இல்ல. என்னடா நீயே கொடுக்க போறேங்கிற? ஏன் உன் காதுல என்ன சோப்புனர் அடிச்சிருக்கா? இதை நான் தானே கொடுக்க போறேன். இப்ப பாரு அவசகுண மாதிரி குழப்பத்தை உண்டு பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் அவகிட்ட லெட்டர் கொடுக்கறதுல என்னடா குழப்பம்? இவன் லெட்டர் வகையில நேரடியா கொடுக்க போறான்டா.
உன் காதலே சில கண்டிஷன்ல தான் இருக்கு தெரியல. பொல்லாத கண்டிஷன். நான் லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது, நீங்க பெருமாள் கிட்ட கொடுக்க வேண்டியது, பெருமாள் அவகிட்ட கொடுக்க வேண்டியது, அவ லெட்டர் பெருமாள் கிட்ட கொடுக்க வேண்டியது, பெருமாள் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது, நீங்க என்கிட்ட கொடுக்க வேண்டியது. இதுதான லவ்? கடைசியில பெருமாள் அவளை தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் என் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். லெட்டர் வாங்க மாட்டடா. ஏன்டா வாங்க மாட்டேன்? நான் என்ன தீண்டு தகதவனா? இதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம்பா. போங்கடா. என்னடா அவன் போயிட்டான் புடிங்களா? மனோ, நீ மரியாதையா பணத்தை கொடுக்கல, இங்க இருக்கிற பைக் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன். ஏய் நில்லுடா. நில்லுடா. நில்லு. லெட்டர் அவன் கொண்டு போயிட்டான்டா. லெட்டர் குடா. லெட்டரா? கிட்ட வராத. கொடுத்துரு. கிட்ட வந்தா சுட்டுருவேன். கொடுத்துரு. கிட்ட வராத. கிட்ட வராதா? என்ன என்ன கேக்குற? அவளை கேளு. லெட்டர் கொடுக்காத. ஆளுக்கு வராங்க முடியா? பாதி வேணா தரையா? இத கூட நீ என்கிட்ட கஷ்டப்பட்டு எடுத்து நான் தாயா புள்ள அவனுக்கு கொடுக்க மாட்டேயா? கஷ்டப்பட்டு எடுத்து நான் ஓடி வந்தா அதை நீ அடிச்சுட்டு போறியா? இது எப்படி இருக்கு? மேடம் இங்க ஏன் மேடம் நிக்கிறீங்க? ஆபத்தான ஏரியா நடந்து விடுங்க. புறப்படுங்க. என்ன ரணக்கிழமை ஆக போகுது. என்னங்க? ஹலோ, என்ன விடுங்க? நான் லெட்டர் கொடுத்தா உங்களுக்கு போகியா எல்லாம் போகியா வந்துட்டாடுங்க. எங்கேயாவது போய் இடி. ஹலோ
இந்தியா பேங்க் பெத்த பெருமாள் ஸ்பீக்கிங். நான் நாராயணன் பேசுறேன். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. கேட்கறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடாத. விஷயத்தை சொல்லுங்கடா. நம்ம மனோகர் என்ன ஆள் காலியா? இல்ல, உன்னை காலி பண்றதுக்காக அங்க வந்துகிட்டு இருக்கான். இங்கயா? எப்படியும் அவளை பார்க்கணும்னு வந்துகிட்டு இருக்கான். எப்படியாவது அவனை சமாளிச்சு அனுப்பிச்சிடறா. சரிடா, இப்ப நான் என்ன செய்யணும்? எப்படியோ அவங்க 2 பேரும் சந்திக்க கூடாது. உன் திறமையே இதுலதான் இருக்கு. டேய் 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 டேய். மேடம் வந்து இல்ல, இப்போ உங்க அப்பா கர்னல் சுந்தரம் தானே? நான்சென்ஸ். என்ன வளர்ற? கர்னல் சுந்தரத்துக்கு ஹார்ட் அட்டாக்கா? உங்களை உடனே வர சொன்னாங்க. நான் மேனேஜர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு வரேன். நீ உடனே போய் டாக்ஸி கொண்டு வா. எங்க வெளியே என்ன டாக்ஸி நிக்குதாங்க? பதில் சொல்லாமே போறான பரதேசி. டாக்ஸி டாக்ஸி நிறுத்துப்பா. அர்ஜென்ட் ஆஸ்பத்திரி. வந்துட்டியா? ஹலோ மனோகர், இல்லப்பா மனோகர், கொஞ்சம் நில்லுப்பா. டாக்ஸி இரு, போயிட்டு நான் வந்துடுறேன். மனோகர், இன்னைக்கு நீ அவளை பார்க்க முடியாது. இன்னைக்கு நீ அவளை பார்க்க. இனிமே உன் உதவி எனக்கு தேவையில்லை. இதே ப்ராப்ளம் போச்சு. இன்னைக்கு பார்க்கதே, நாளைக்கு பார்க்கதே, அப்புறம் என்னைக்குதான் பார்க்கறது? அம்மா, யார் அது? இது வந்துட்டேன். அப்பா, ஐயோ, அவர் அசா என்ன விட்டு போயிட்டீங்களா? ஆடியை கூட நம்ம பார்க்க முடியாம நம்ம அதுக்கு தானே சொல்றது, அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும்னு. போனவரு போயிட்டாரு, அவரை பத்தி நல்லதா பேசுவோமே. அத பாருங்க. எல்லாரும் மாலையும் கையமா நிக்கிறீங்க. எனக்கு என்ன 60ஆம் கல்யாணமா? ஐயா, பாடி வந்துட்டு. ஐயோ ராசா, வந்துட்டீங்களா? ஐயோ, வாயை திறந்து பேசுங்கய்யா, சொல்லி தொலைங்கய்யா. ஹார்ட் அட்டாக்னு. பார்வதி போயிட்டியா? பார்வதி, பார்வதி, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பார்வதி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். என்னங்க, என்ன விட்டு போயிட்டியா? போயிட்டீங்களே? பார்வதி, நான் என்ன பண்ணுவேன்? பார்வதி. என்னை விட்டு போய். போகலையா?